இன்னைக்கு நடக்கிறோம், சம்பவம் பண்றோம். என்ன சொல்றதுமா, இன்னைக்கு ஆயில் சர்வீஸ் வீடியோ பண்ண போறோம். ஜேசிபியை எப்படி பண்றோம்னு பார்க்கணும். நம்ம கோகுல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு உங்களுக்கு. கோகுல் ஜேசிபி ஆப்ரேட் பண்ண போறாரு, எடுக்க போறாரு, ஏற போறாரு. பாதி ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜேசிபி ஆயில் சர்வீஸும், அப்புறமேட்டு ஜேசிபி எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் லிவர் ஆப்ஷன்லாம் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு, எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன மெயின்டெனன்ஸு, இதை பற்றி என்னால் முடிஞ்ச உலகத்தை கொடுக்குறேன். இது ரைட்டாக தப்போ, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லுங்கள், தப்புன்னா தப்புன்னு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா. ஓகேவா, வாங்க ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இங்கே ஒருத்தன் பாருங்கள், இங்கே ஒரு சுட்டி வந்துட்டு பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு. இந்த வந்துடும் மயில் ரெடி. போதும் இறக்க மாட்டோமா. டேபிள் வச்சிரு போட. அதான் ஆயில் ஃபில்டர். பக்கெட் ஓப்பன் பண்ணி விடு. மூவிங்க கூட ஆஃப் பண்ணல, சொல்லக்கூடாது நீ. இறங்கி விடியா. டேய் இங்க பாரு ப்ரோ, இதுதான் வேண்டாம். சரி போதும் விடு. பேண்ட் பிச்சு போயிட்டு அதுக்கும் காசு என்ன தானே கேட்பான், அம்முட்டுங்கடா. சரி ஆயில் பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தூக்கணும். அப்புறம் எதை கழட்டணும், அதெல்லாம் கொடுக்காத. அதுக்கு கீர் பாக்ஸ் ஆயில்ரா, அதெல்லாம் நம்ம மாத்திர ஐடியாவில் இல்லை. இப்போ 2 பேரும் இப்படி கொண்டு போய் தலையை விட்டுக்கிட்டிங்கன்னா இதை பார்க்கணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் பிடிங்கி விடணும். ஓகேவா, தள்ள அழுத்த ஆயில் பிடிங்கலாம். உடவுல சட்டி பழைய பக்கெட் ஒன்று எடுத்துட்டு வாங்க. அந்த ஆயில் ஊற்றிவிட்டு பக்கெட் எடுத்துட்டு வாங்க. எவ்வளோ ஆயிரம்? 5 லிட்டர் இருக்கும். இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் ஒன்றா இருக்குமா? அது தனியாக இன்ஜினுக்குள்ளே தனியாக இருக்கும். நீ போய் எல்லாட்டு எடுத்துட்டு வா. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் பிடிங்கி விட்டுருணும். ஓகேவா, இன்ஜின் ஆயில் எப்படி பிடிங்கி விட்டுருணும் உங்கள்கிட்ட காட்டுறேன். கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ணணும். இது வந்து சொல்கிறது மறந்துட்டு பாருங்கள், ஒவ்வொரு 400 மணி நேரத்துக்கு வந்து கம்பல்சரி இன்ஜின் ஆயில் மாற்றிட்டிங்கன்னா இன்ஜினில் வேலையே வைக்காது. ஒவ்வொருத்தரும் இன்ஜின் வேலை வைக்குதுங்கிறாங்களா, அது என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டா இன்ஜின் ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணது தான். இப்போ இந்த தோண்டி தூக்கிட்டு வருது. வை அடியில் எங்கே இருக்குதா போல்ட்டு எவ்வளோ இருக்குது. கழட்டி இப்போ கழட்டி விட்டு ஆயிலெலாம் சுத்தமாக பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அடுத்தது சாமி நீ என்ன போ, போடி மயில் நீ போய் விளையாடுங்க. ஆனால் நோடு சாமி அது கூட்டி போ, அவுத்துல விளையாடு போ. பெருசு அத்தான் கூட, அத்தான் கொண்டா, அத்தான் ஸ்டார்ட் பண்ணி டயர் திருப்பிட சந்தோஷ். இந்த பக்கம் லோடர் தூக்கு.
லோடர் இறங்குதான்னு தெரில. சரி தூக்கு. இறங்காது, தூக்கு. லோடர் தூக்கவே தேவையில்ல. ஆ அந்த பார்த்து டெம்பரேச்சர் கொஞ்சம் போடு. ஆ அழுத்த 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 அழுத்துறா அழுத்த அழுத்த அழுத்த. ஆ ஆஃப் பண்ணு. டெம்பரேச்சர் பூமை இறக்கி விட்ருக்கீங்களா? ஆ போதும். ஓகே நண்பா. அந்த பக்கம் இருக்கட்டும். ஓகே நண்பா. இது எதுக்கு லோடர் தூக்கி வச்சுக்கிறோம்னா ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுக்கு வசதியாக இருக்கும்னு. வண்டி எதுக்கு ஒன் சைடாக டெம்பரேச்சர் போட்டு வச்சுக்கிறோம்னா ஆயில் சுத்தமாக வடிகிறதுக்கு. இது பாருங்கள் கோவில் எவ்வளோ விவரமாக சொல்கிறான் பாருங்கள். இப்போ லூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கண்ணி பண்ணிக்கலாம். இப்போ கோவில் கழட்டுறான் பாருங்கள். இதுதான் வந்து ஆயில் பிடிங்கி விட்ற நெட்டு. அழுங்காமல் பிடிங்கி விட்டுட்டு ஆயில் பிடிக்க வேண்டியதான். நெட்டை உள்ள போட்டுறாது. வாசர் இருந்திருக்குமே. ஒரு ஓரிங்க இதுல இருக்குது இதில் தாண்டா இருக்குது. சுடுதா எந்திரிச்சிக்கா வடிட்டோம் நண்பா. கரெக்டாக 400 மணி நேரம் ஓட்டிடுச்சு. லைட்டாக பசியாக இருக்குது, அதனால் இப்பயே மாற்றிக்கலான்ட்டு. டே ஃபில்டர் கழட்டுறா இல்லை அல்லது எடுத்துவா. பாருங்க பசி செக் பண்ணுறாரு பாருங்க கோகுல. நல்லா தான் பசி வடன்னு தான் இருக்குது. கோகுல வடன்னு தான் இருக்குதாங்க ப்ரோ. கணக்கு வச்சுக்க. ஓகே நண்பா. இது வந்து சுத்தமாக ஆயில் ஒரு பக்கம் வடிட்டோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரிங் இருக்கும். நான் அப்புறம் தொடச்சிட்டு மாட்டமோ அதை காட்டுறேன். அந்த ஓரிங்கை கரெக்டாக திரும்பி வச்சு போடலாம். ஆயில் லீக்கேஜ் ஆகும். இது ஒரு பக்கம் வடிட்டோம். அடுத்து டீசல் ஆயில் ஃபில்டர் மாத்திரம். இது ஆயில் ஃபில்டர் என்ன ரேட்டு வருதுன்னா எவ்வளோ வருது? 670 ரூபா. டீசல் ஃபில்டரு 145 ரூபாயா? 1455 ரூபா. டீசல் ஃபில்டர் மட்டும் 1455 ரூபா ப்ரோ. இதை கம்பல்சரி மாற்றலனா வந்து 2 சர்வீஸ் ஒரு ஐட்டம் மாற்றலான்னு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக பம்பு நாச்சில் வேலை வச்சிடும். இல்லை ஆயில் ஃபில்டர் கழட்டிட்டு வந்துடலாம். அதையும் கழட்டி ஆயில் ஃபில்டர் கழட்டி விட்டான்ட்டு அவன் தொடச்சிக்கிட்டு இருப்பான்ல. ஓகே நண்பா. ஆயில் ஃபில்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தில் இருக்குது. அது டைட்டு பேனா 3 போடு. அப்போ போடு. இது மாதிரி லிவர் இருந்தால் தான் இது மாதிரி இடத்துல இருக்கிற ஃபில்டரை கழட்ட முடியும் நண்பா. லிவர் இல்லைன்னா நம்மளோட கழட்ட முடியாது. ஏன்னா இது ட்ரேடராக இருந்துச்சுன்னா நம்ம தட்டி கட்டி போடலாம். இந்த வண்டியை பொறுத்த வரலாம் இடைஞ்சலில் மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி இதோட கிளாம்பு இருந்தால் தான் நாம் ஈஸியாக கழட்ட முடியும். கம்பல்சரி இதை மாற்றி ஆகும். ஒவ்வொரு 400 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் வந்து ஜேசிபி ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்களா எந்த வண்டியாக இருந்தாலும் வந்து நல்லா தானே இருக்கு. அது மாற்றணும். நான் கேட்க அதுக்கு அதை பேச நீ கழட்டி எடுத்துவிடு. அது வடியும் ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு கழட்டி எடுத்து சாச்சிக்க. நான் ஒரு இடம் பேசிகிட்டு இருக்கும்போது நீ டவுட்டு நான் சும்மா சொல்கிறப்ப கேட்குறப்ப சொல்லு. அதனால் 400 மணி நேரம் ஓட்டுறப்ப கண்டிப்பாக இது வந்து ட்ரேக்டர் ஆகட்டும் ஜேசிபி ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஆயில் ஃபில்ட்ரு எதுக்கு மாத்திரம்னா இந்த இன்ஜினில் ஓடிக்கிற சாப்பில் ஓடிக்கிறது கவர்னரில் ஓடிக்கிற துருப்பெல்லாம் வந்து இதில் தான் வந்து ஃபில்டரில் தான் ஸ்டோவர் ஆகி நிற்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத பிசுறு. அதனால் வந்து இது வந்து ஆயில் சர்க்குலேஷன் இதுக்குள்ளே வந்து ஃப்ரீயாக போகாது. அதுக்கோசரம் தான் ஃபில்டர் மாற்றுறது. இப்போ கோகுல அந்த ஃபில்டரை தூக்கு. டே அதை அவனுக்கு பிடிக்க சொல்கிறா. இதை ஓப்பன் பண்ணுறா. இதை ஓப்பன் பண்ணி அவங்க கையில் கொடு. இருசாமி ஒரு நிமிஷம். இப்போ அதை கொடு. இதை அவனுக்கு கொடு. இதையும் ஒரு கையில் கூட அவனுக்கிட்ட விட்றா. ரெண்டையும் தூக்குடா. எதிராக பொசுக்குனுக்குது. அதுக்கு தான் இதை மாற்றுறது. இப்போ புரியுது அவனுக்கு? ஆயில் கொஞ்சம் தான் இருக்கும். அதோட பிசுறு தான் அதிகமாக இருக்கும். எல்லாம் வடிட்டோம். இதிலே போட்டு வச்சுட்டு வா. நம்ம தான் டீசல் ஃபில்டர் கழட்டலாம். அந்த ஆயில் அதில் ஊற்றிட்டு இந்த கப்பெல்லாம் சுத்தமாக தொடாதா. இதெல்லாம் சுத்தமாக ஆயில் ஒரு துணி போட்டு. ஓகே நண்பா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ரோக்ராம்னா இதுதான் வந்து டீசல் ஃபில்டர். இதை கழட்டி அடுத்தது ரிமூவ் பண்ணி இதை வந்து புதுசு மாற்றணும். அடியில் ஒரு சென்சார் சுவிட்சு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அது தெரியுதா? டீசல் ட்ரை ஆனால் தண்ணி இருந்தால் இதில் தான் காட்டி கொடுக்கும்.
திருப்பி எடுத்துட்டு வா இதை கழட்டுறதுக்கு. திருப்பிடுமா? ஆ திருப்பலியில் கழட்டி எடுத்துக்கிட்டு இதை மட்டும் தான் புதுசு வரும் ப்ரோ. கீழே வந்து கண்ணாடி ஐட்டம் வரும், இதை வந்து புதுசு வராது. ஸோ இதை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். மீதிக்கிறத அதே தான் கழுவி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட போகிறோம். இப்போ கோகுல் கழட்ட போகிறாரு. எங்காலும் வேறு பாருங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு. டேய் இதை தட்டுப்பிடி. தட்டு கழட்டும். தட்டு தட்டு தட்டு. அப்படிதான் தட்டு. இன்னும் கொஞ்சம் தாங்க, அரை நிமிஷம் அவ்வளோதான். ஐயோ அடிக்குதா. அதெல்லாம் தட்டு. என்ன ஒரு அப்படிலாம் தட்டின எழுத்து தட்டணும். அப்படியே மொல்ல தட்டு. என்னைக்கு இதெல்லாம் தட்டி கிளவு வருது இப்படி. எல்லாம் தொடச்சிடு. நானுக்கு அவுத்து விடுவேன், நீ பார்த்துக்குவ. நீ அதுக்கு தான் இருக்கிற ஆள். எப்படி நீ ஆட்டி ஆட்டி கீழே ஆட்டி ஆட்டிடு. அவ்வளோதான் ஆடு. அதில் டீசல் இருக்கும். இந்த டீசல் எதுலேயும் ஊற்றி வச்சிடலாம். ஆமாம் அது வேணும், அதை கழட்டணும். அது ஒன்று தவிர மீதி எல்லாமே இதே கழுவி இதே போடுறது தான். போ செடியில். அடுப்பெரிக்கிறதுக்கு வேணும். சரிப்பா. எங்கடா அங்கே கொண்டு போகிற? எடுத்துட்டு வா. சரி ஓகே நண்பா. அடுத்தது இதை ஃபில்டரை எப்படி கழட்டுறதுன்னா பின்னாடிக்கிறது. சும்மா கையில் கழட்டினா வராது, ஃபுல்லாக டைட் வச்சுருப்போம். அதுக்கு வயசு இல்லைன்னா கையில் அவங்களுக்கு திறமை இருந்தால் கையில் கூட கழட்டிக்கலாம். எங்களால் கோகளால் பிடிக்க முடியாது. அதை பிடிக்கூடாது, இதை தான் பிடிக்கணும். ஆவாதை தான் பிடிக்கணும். இப்படி வச்சு பிடிக்கணும். இப்படி வச்சு ரைட் பண்ணு. லூசுடு ஃபுல்லாக லூசுடு. விடு விட்டு. இதை கேள்வி விடு. அதே மாதிரி வயசில் வச்சு பிடிக்கும்போது அந்த கருப்பை வச்சு முறிக்க விடாதீங்க ப்ரோ. இது மட்டும் தான் வச்சு பிடிக்கணும். கருப்பு வச்சு பிடிச்சிங்கன்னா திரும்பி போடுறது உடஞ்சி போயிடும். ரைட் பண்ணு. இப்போ என்ன இப்போ கழட்டு மேலே. இதை சுற்றினா வந்துடும் பாருங்க. கோகுலோட பவரை பார்த்தீங்களா? சாமி என்னது? என்னடா போடா. உன்னோட திறமையா எடுத்து கழட்டு விடு விடு விடு. இப்படி கழட்டணும். கழட்டணும். போட்டு வா. அதையா கொண்டு போய் நடு வீட்டில் வச்சுட்டு வா. படப்படம் வா பார்க்கலாம். இப்படி அந்த கட்டை இந்த கட்டெல்லாம் போட்டு இருக்கிறடா டேய். இங்க புடிஞ்சிட்டா வேறு மந்திரத்தை உள்ள சுடு புள்ள. டைட்டா லூசுனா லூசுனா லூசா அத டைட்டா நான் விட்டதான லூசு. பாலம் கிழிக்குது. கையில கழட்டா நான் தொடச்சுட்டேன். அவ்வளோதான். சுத்தமாக தான் தொடச்சுட்டு வந்துக்கிறேன். நான் உள்ள டீசல் இருக்கும் போல. அது கொஞ்சம் இருக்கும். இதை கழட்டு. எந்த குறவை கழட்டு. அதில் ஒரு ஓரிங் இருக்கும். ஏய் கொண்டா. நீ ஸ்பேனர் எடுத்தா, பாக்ஸ் எடுத்தா. இதை கழட்டு. 14 பஞ்ச் பாக்ஸ் எடுத்தா. அந்த ஓரிங் திரும்பி போடணும். ஓகே நம்ப இதை கழட்டும் போது இதில் ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் நம்ம மறுபடியும் இதில் வச்சு தான் போடணும். தோழிப்படாதீங்க. கோகுல் சொல்கிற மாதிரி தோழிப்படாதீங்க. அப்புறம் ஆயில் சொட்டு போட்டுரும். ஆமாம் திரும்பி அந்த ஓரிங் காசு யார் சேலம் போகிறது. போட பாக்ஸ் போடு. ஆகுதா கரெக்டா? லாடு அந்த ட்ருக்கு மத எடுத்தா. பேர்ஜெட் வா வெளியே போ. கப்பாகுது. அதெல்லாம் நல்லா தான். ஏன்னா இதில் போட்டு கழட்டலாமா? அது என்ன லைட் டைட்டாக தான், கம்மியாக தான் இருக்கும். அழுத்துக்கல. பாக்ஸ் கரெக்டாக போட்டியா முதல்ல? అవుతుందా అంత సులు చేసా கழட்டுறதுக்கு நான் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். டீசல் ஊத்துதுடா.
டீஷர்ட் ஊற்றுனா ஒரு துணி ஒன்று உணர்ந்து கொடுத்து தொடங்கி நல்லா உள்ள கிளீனாக சுத்தமாக தொடங்கி. திறக்க போகிற நெட்டை அழுத்து. அழுத்தி வச்சு இறங்க இறங்க அழுத்து. எட்டி அழுத்து அப்படியே அழுத்து இறங்க. அதுலேயே ஒரு ஓரிக்கை இருக்கும். இப்போ கப்பெல்லாம் கழுவும். ஓகே வேணுமாவா வச்சு மெதிச்சே போடுவேன். அப்புறம் அந்த ஓரிக்கை வேணும். அது என்ன இருக்குது? தண்ணி தண்ணி தண்ணியில் அந்த குழம்பாட்டு இருக்குது பாரு தண்ணியா, அது தண்ணி தான். தண்ணியெல்லாம் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதை பாரு வருதா அந்த மூலையில் நிற்கிது பாருதா தண்ணி தெரியுதா? வருதா அந்த மூலையில். கழுவும். ஓகே நண்பா கழுவிட்டு தண்ணி போடலாம். தண்ணி எச்சி எதுக்குடா அதில் துப்புனேன்? மூத்திரம் விட்டானா? ஷோ கடவுளை ஒருத்தவங்க எச்சி துப்பிட்டாங்களாம், ஒருத்தவங்க மூத்திரம் விட்டாங்கிறீங்க. நல்லா வச்சுட்டு போட்டு க்ளீனாக கப்புன்னு தொடங்கி பார்க்கலாம். பளிச்சுன்னு இருக்கணும். புதுசு மாதிரி இருக்கணும். ஓகே நண்பா இதை கழுவுறதுக்கு நான் இந்த 4 பொருள் கழுவுறதுக்கு பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னு. இவனுங்களை என்னத்தான் பண்ணுறது? சட்டிக்கு போயிட்டான். ஓகே நண்பா இதிலெல்லாம் டஸ்ட்டு பாருங்க. இதெல்லாம் டஸ்ட் இருக்குதா தெரியுதா? இதெல்லாம் சுத்தமாக டீசல் ஊற்றி கழுவி புது ஃபில்டர் மாட்டி தூக்கி மாட்டிட்டா வேலை முடிஞ்சுது. அங்கே ஏன்டா கிரீஸெல்லாம் தொட்டுக்கிட்டுக்கிற? ஏயே உங்கள்கிட்ட ஒரு நான் வேலை கேட்குங்காட்டி நானே ஆயில் சர்வீஸ் பண்ணி போடலாம் மாட்டுதுடா. இப்போ அது அழகு போட்டு எட்டாடோட்டோட்டோட்டோட்டோ பார்த்து ரொம்ப அழுத்தி தேய் அப்போ தான் போகும். ஃபஸ்ட்டு டீசல் எடுத்து வச்சுக்கணும். கப்பு எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். கீழே நல்லா இடமா பார்த்து உக்காந்துக்கணும். இந்த நீ தொலைவும் போதே தெரியுமே. அடுத்தது நல்லா உக்காந்துக்கணும். அடுத்தது ஒவ்வொன்றா கழுவணும். ப்ரெஸ் வேறு வேணுமா? ப்ரெஸ் ஒன்று போட்டு நல்லா தேய்னு தேய்ச்சி எங்கே வச்சா. ஓகே நம்ம ஜேசிபி பொறுத்தவரையிலும் வந்து கழுவி போடுற பொருள் இந்த டீசல் ஃபில்டர் மட்டும்தான். ஆயில் ஃபில்டரும் புதுசு, ஆயில் ஃபில்டரும் புதுசு, டீசல் ஃபில்டரும் புதுசு. இது மட்டும் மேலே அடியில் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் புதுசு போடணும். அதுக்கு தான் நான் கழுவு சொன்னது. என்னத்துக்கு கழுவு சொன்னேன்? சுத்தமாக கழுவி மாட்டிக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது நண்பா. ஒவ்வொரு 400 மணி நேரத்துக்கும் கம்பல்சரி ஆயில் பிடிங்க விட்டிங்கன்னா இது எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். இதே வந்து ஒரு மெக்கானிக் வர சொன்னீங்கன்னா இந்த ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. உனக்கு 500 ரூபா என்ன? உனக்கு டபுள் மடங்கு பிரியாணியோட நீ தான் குவார்ட்டர் கேட்குறீல அதிகமாக. உனக்கு வேறு குவார்ட்டர் வாங்கி தர சொன்னாடா கஸ்டமரு. குவார்ட்டர் என்ன குவார்ட்டர் வேணும்? 18 48. சரி 18 பிறக்கிறது 48 இறக்குறது. அதுக்கு தான் பேர் 18 48ன்னு சிம்பாலிக்காக வச்சுருக்குறாங்க. எங்கடா போனா? கழுவுறதுல நம்ம போகல மிஞ்சிக்கவே முடியாது சாமி. நல்லா கழுவுறோம். உனக்கு யாரா இந்நேரத்துக்கு வந்து ஊர் சுற்றுறதுக்கு கூப்பிட்றாங்களா பசங்க? கோயிலுக்கு போகலாமா? எந்த கோயிலுக்கு? நேற்று தானே போனேன். என்ன பொழுதுனுக்கு அங்கே என்ன காய் லிப்டியில் ஏதாச்சும் காய் லிப்டியில் வசமாக செட் ஏதோ வசமாக செட் பண்ணிட்டானுங்க. தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எலியை நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். வருவோம் விளையாடுறதுக்கு. ஏப்பா இங்கெல்லாம் வந்துடாது. எங்களுக்கெல்லாம் அடி வாங்குறது சத்துல. நீ அப்படியே உங்கள் ஊர் பக்கமாக ஓடி போயிரு. நீ இதை ஏதாச்சும் பண்ணி சேட்டக்குது பண்ணி வச்சிருப்ப. கை வேற பரப்பரன்னு இருக்குதுன்னு. டேய் உங்கள் ஊர் யுவராஜ் சொல்கிறாப்புலையே உன்னை பற்றி. யுவராஜானா நீ அவரை பற்றி என்னை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. கம்பி கட்டுற கதையெல்லாம் விடாதுண்ணா. ஏன்னா உண்மை தானே சொல்கிறேன். கேட்கலாமா உன்னை வச்சு? நம்ப சந்தோஷா வல்லவர்னு என்னென்னத்த உன்னை பற்றி புகழ்றாப்புல. காட்டாந்தூரோட ராஜா யாருன்னு கேட்டாவே சந்தோஷம்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்குது, எது ஸ்கூல் போவோம், எது காலேஜ் போகுங்கிறவரெல்லாம் சந்தோஷ் கிளீனாக அத்துப்படியாக தெரியுங்க. வேறு தலைக்கு முடிஞ்சிட்டா பார்த்தியடா. சரி சாமி கழுவு படன்னு ஆகட்டும். ஓகே நண்பா ஒரு வழியாக தொடச்சி முடிச்சிட்டானுங்களா? கழுவி முடிச்சிட்டானுங்க. கழுவுறதுக்கு நான் வீடியோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். பண்ண சேட்டை கொஞ்சம் நஞ்சமா. அதெல்லாம் உங்களோட காதில் கேட்க முடியாது. அவ்வளோ கொடூரமாக பண்ணுறானுங்க கழுவுறங்கிற பேரில். சிரிக்கிறான் பாருங்க, எப்படி தந்திரமாக சிரிக்கிறான் பாருங்க.
ஐயோ சுத்தமா அறியாத. சரி அடுத்தது எதை போடணும்? எடுத்து சந்தோஷ் பார் பாடி காட்டிட்டுக்கிறான் பாருங்க. 6 பேக்கை காட்டுறான். ஃபஸ்ட்டு இந்த போல்ட் வந்து இதில் ஒரு ஓரிங் இருக்கு நண்பா. திரும்பி இந்த ஓரிங்கை தொலைச்சக்கூடாது. இருந்த மாதிரியே போட்டு இப்படி நிலா மாதிரி போட்டுருணும். இப்போ அடுத்தது அதை டைட் பண்ணு. அதை எடு. அப்புறமேட்டு இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரம் இந்த ஓரிங்கும் கழட்டு விழுந்துட போகுது. எடுக்கல, இதை அப்படியே வச்சு டைட் பண்ணிடு. அதில் டைட் பண்ணிடு. ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அடுத்தது கப்பை போடணும். இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அந்த ஓரிங் ஐட்டத்தை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா டேஸ் சொட்டு போட ஆரம்பிச்சிடும். ஆமாண்டா, டைட் பண்ணு ஃபுல்லாக. அதெல்லாம் இருக்கு. உன் சத்து கொண்டாலும் அது இறுக்கி விட்டுரு. அழுத்து ஒன்றும் அப்படியே டீஷர்ட் பிடிக்குதா? இதெல்லாம் டீஷர்ட்லாம் முடிக்க மாட்டீங்க. அங்கே சந்தில் போய் நீ சூப்பர். அடுத்தது மேலே என்ன பண்ணணும்? ஓரிக்கு போட. சரியா போட்டுக்கலாம். சரியா போட்டுக்கலாம். அடுத்தது அது காடி இருக்கும் பாரு. இந்த காடி அந்த கரெக்டாக அந்த காடி சந்திலே இறங்கணும். தெரியுதா? அழுத்து. இப்போ நெட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். அது அப்புறம் போட்டுக்கலாம். நெட்டை போடு. நெட்டும் பாக்ஸும் போடு. நெட்டு அதிலே இருக்குதா? ஓகே நண்பா. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எப்படி கழட்டணுமோ கழட்டின மாதிரியே கப்பும் டைட் பண்ணிடணும். சரிப்பா. எடு கீழே காட்டு. எனக்கு கேமரா கிடைக்கல. எடு உருவு. இப்போ காயத்தை ரிமூவ் பண்ணு. அந்த பக்கம் தான். என்னைக்கு சீல் உடைக்கிறது? சீல் உடைக்கிறான் பாருங்க. உடைச்சிட்டான். சீல் உடைக்கிறதுனா என்னன்னு தெரியல. ஆனால் சிரிக்கிறான் ப்ரோ. பார்த்துக்க. பின்னாடி அடியில் இருக்கிறது கழட்டாத. கழட்டதுக்கு வலிக்காது. வேகமாக கழட்டு. அது அவ்வளோதான். அந்த ஓரிங் எடுத்து உள்ள வைடா கோவில். அது வேணும் சாமியே. அவன் கையில் கொடுக்குறான் பாரு. கொடுத்துறா பயனிட்டதை. நீ வச்சுக்க சாமி. இது வேஸ்ட் நண்பா. இப்போ இதை வந்து இதில் போட்டு கப்பும் டைட் பண்ணிடணும். ஓல்டு மாடல் வண்டியாக இருந்தால் இதோட நிறுத்திக்கலாம். இது லேட்டஸ்ட்டுங்கிறதுனால அடியில் வந்து தண்ணி நிற்கிறதுக்கு அதை கொடுத்துருக்குறான்னு வச்சுக்காங்களேன். ஓரிங் கரெக்டாக மட்டமாக உட்காந்துக்குதா? போட்டு டைட் பண்ணி. அது அங்கே கொஞ்சம் அம்மா போட்டிருக்குது. அதனால் அங்கே கொஞ்சம் குடப்பா இருக்கு. மேலே ஃபில்டர் போடுறா. நீ உன் திறமையை பார்க்கலாம். அழுத்து பார்க்கலாம். யாருக்கு திறமை இருக்குதோ முறுக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன துணியெல்லாம் போட்டு பிடிக்கிறான் சந்தோஷ. இருக்க அதெல்லாம் உடையாதுக்கு திருக்குங்க. ஃபுல்லாக டைட் பண்ணலாம். ஆயில் லீக்கேஜ் ஆகும். சரி டீசல் சரி வாங்க போகலாம். இப்போ கழட்டுறதை கழட்டிட்டான்ல. இப்போ போடுறது எப்படி போடுவேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டு போய்க்கணும். இப்போ தப்பு பண்ணிவிட்டோம். ஒரு எங்கே அந்த வளையம் ஒன்று கழட்டிருப்பீங்களா? ஐயோ கடவுளை. ஓகே நண்பா. இதில் போடுற நிதக்கு போடவே இல்லை. டைட் பண்ணி எடுத்து வந்துட்டானுங்க. இப்போ திரும்பி கழட்டி போடணும். அவன் தாங்க ஒரு மாதிரி நல்ல வேலையை பார்த்துட்டு போயிட்டான். கூட கழட்டு. இப்போ கழட்டி இதை போடணும் நண்பா. இந்த பிடிச்சிக்கிறது ஒரு நீங்களும் இப்படி போட்டுறாதீங்க. எப்படி அங்கெல்லாம் வயசு எல்லாம் கூடாது. புது பில்ட்ரு எந்த பார்க்குமா? எங்க பிடி. நான் போ குமார. நீயும்மா அவனாடா நீ பெரிய வேலை பார்த்துட்டு ஓரி கட்டவை. நீதான்டா டிரைவர். இப்படியே நம்மளாட்ட தான் வந்து பழமை பேசிக்கிட்டு 2 வேலை பண்ணுறது யாருன்னா நாம தான். வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு ஐட்டம்
ம் போதுண்ணா எங்கடா தொரி லாக் பண்ணுறத காணாமேன்னு பார்த்தா அது அங்கேயே உசுரோட தூங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு தூக்க முடியாது. இங்கே ஒரு தார் இருக்குது, இதுலேயும் தார் இருக்குது இல்லை, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தார் இருக்கும். அது நேரம் தூக்கினா தான் ஃபில்ட்ரு போய் நெருங்கும். ம் தல் ஆட்டி ஆட்டி. ம் தல் தல் அல் தல் அல் ஏற்று நீ ஏறணும், இவ்வளோட ஏறணும். ஆ அழுத்து அழுத்து ஏமாட்டேண்ணா அழுத்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஆ இப்போ தூக்கி மாட்டு. ம் சுத்து சுத்து. ம் சுத்து சுத்து. ஏறல, இன்னும் ஏறணும், ஃபில்டர் ஏறணும், ஃபில்டர் ஏறணும். நான் போட்டு டைட் பண்ணி கொடுப்பேனா, ஃபினிஷிங் டச்சு அப்படியே பண்ணுவானாம், பார்த்துக்காங்க ப்ரோ. ஆ வா வா ஆயில் ஃபில்டர் போடலாம். ஓடி 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 ஓடி. டீசல் ஃபில்டர் வேலை முடிஞ்சுது. கோகல் ஓடியா ஓடி ஓடியா. புது அது அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்டா அவனுக்கு ஒரு வேலை வைக்க நான் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு ஆயில் ஃபில்டர் எடு. ஆயில் ஃபில்டர் ஏடுறா கோகுல. பரவாயில்ல, அதை நீங்களே செஞ்சு கொடுங்க. அப்போ கம்முன்னு டிஸ்டர்ப் பண்ணாத. ஆயில் நட்டு எடு. ஆயில் நட்டு போய் கழிக்கிட்ட போ. அதில் ஓரிங் இருக்குது, இதில் ஓரிங் வந்துருக்கும், அந்த ஓரிங் தொலைச்சிப்படாது, கழிக்கிட்ட ஓடு. ஆயில் கொஞ்சம் தொட்டு இதுக்கு நீ இதுக்குடா லப்பு இருக்குது, அப்போ தான் டைட்டாக வளன்னு வலிக்கிட்டே வரும், சாஃப்டாக இருக்கும். இது எதுக்கு போடுறேன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல வளன்னு புசுகளை உள்ள போட்டுருக்கு. ம் கரெக்ட். போதும் போதும் போடு. நாளைக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ நான் சொல்லி தர்றதெல்லாம் மறந்துடக்கூடாது. இல்லை என்ன வேணா கூட கூப்பிடு, நான் கூட வரேன். கூப்பிட்றியா? வண்டி வண்டி வரணும். சரி சாமி. ம் போது போதுமா, மாட்டு மாட்டு. ஓகே நண்பா, இது எதுக்கு இந்த ஆயில் போடுறோம்னா அது கப்புன்னு இறுவி டைட்டாக பிடிச்சிக்கும், அதுக்கோசரம். ஆயில் போடலாம், அந்த பீடிங் கரெக்டாக பிடிக்காது. இப்போ லிவரை போட்டு இழுத்து விட்டா ஆயில் ஃபில்டர் வேலை முடிஞ்சுது. அடுத்தது ஆயில் ஊற்றினா வேலை முடிஞ்சது நண்பா. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, கடைசியாக அந்த ஆயில் நெட்டை போட மாட்டாங்க. ஏன்னா நாங்களும் அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி விவரமாக சந்தோஷம் போய் ஆயில் நெட்டை கழுவிட்டு வர சொல்லிட்டோம். இப்போ ஆயில் நெட்டை போட்டு டைட் பண்ணி விட்டு தான் அடுத்தது ஆயில் ஊற்ற போகிறோம். ஊற்றுவேன். இப்போ 7500 ஆயில் ஷோகா. ஆயிலும் ஃபில்டரும் என்ன ரேட்டு வருதுன்னா 8000 ரூபாய் சம்திங் என்னமோ வருது நண்பா. நான் கடைசியாக மென்ஷன் பண்ணுறேன், வீடியோ டைட்டில் போடும்போது அந்த டைட்டிலில் வரும் ப்ரோ. போட்டு லேபரை போட்டு இழுத்துட்ரு. ஆமாம் பொறுத்திருந்து பாருங்கள் நம்ம எப்படி ஜேசிபி ஆப்ரேட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு சிம்பிள் ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறோம் பாருங்கள். சரி ஓகே நண்பா, இது மாதிரி டூல்ஸ் வாங்கிக்காங்க. ஃபில்டர் கழட்டுறதுக்கு இதுதான். ட்ரேடருக்கு நார்மலாக ஹைட்ரோலிக் ஃபில்டர் ட்ரேடருக்கு கழட்ட முடியாது, மீதியெல்லாம் கழட்டிக்கலாம். அப்படிதான் எல்லாத்தான் வழியில் இருக்குது கோகுலு. போட்டு ஃபுல்லாக இறக்கி விட்ருங்க. அந்த ஆயில் வெளியில் ஆயில் இழுத்துட்டு போய் நெட்டு போடு. ஆயிலெலாம் சுத்தமாக உடஞ்சிருச்சுன்பா. இங்கே கோட்டா இந்த ஜேசிபியை பொறுத்தவரை இப்போ வர லேட்டஸ்ட் ட்ராக்டரை பொறுத்தவரைலாம் இது மாதிரி ஒரு ஆயில் செல்லு ஓரிங் இருக்கும், உள்ளேயே பாதுகாப்பாக இருக்கும். அது சுத்தமாக தொடச்சிடு. அது தொடச்சி விட்டு அப்படியே போட்டு டைட் பண்ணு. இந்த ஓரிங் மட்டும் போயிடக்கூடாது, எக்காரத்தை கொண்டு ஓரிங் போய் அப்படியே டைட் பண்ணோம்னா ஆயில் நிற்காது. கம்ப்யூட்டர் சாமி வரோம், போட்டு டைட் பண்ணு. முடிஞ்சடா கோகுல, என்னம்மா டைட் பண்ணுற? நான் போ சந்தோஷம். நல்லா தொடச்சிட்டியா அடியில்? ஓரிங் ஒவ்வொரு ஃபில்டருக்கும் புதுசாக வரும். நீ எனக்கே கிளாஸ் எடுக்காது. ஓரிங் போடுறான் பாரு ப்ரோ, தெரியுதா? சரி ஆயில் நெட்டு போட்டு நல்லா கப்பும் டைட் பண்ணிட்டு வரணும். இருந்த டைட்டோட அதிகமாக தான் இருக்கணும். எங்கடா இதில் ஒரு பக்கம் இருந்தால் உடச்சி போச்சு, காணோம். அது பிடிக்கும் விட்டுரு. ஆயில் ஊற்றமாக யார் பிடிக்கும்? இதுதான் ஆயில் ஸ்கேல். ஆயில் ஸ்கேல் எவ்வளோ? ஸ்கேல் தொடச்சிடுவா கோவில். எல்லாம் ஒருத்தன் சூற புள்ளிங்கடா டே.
நல்லா அப்படிதான் அப்படிதான். சூடு வருதா? உராயினா சூடு ஃபுல்லாக ஏறும். அப்படிதான். சூப்பர் சூப்பர். போதும் போதும். இதை தொடச்சிடு. கோல் தொடச்சிட்டு ஆயில் நெட்டு கழட்டி விடு. ஆயில் நெட்டு கழட்டினா தானே ஆயில் ஊற்ற முடியும். கழட்டு கோல். இருந்தா முதல்ல டைட் வச்சுக்கலாம். நீ பண்ணு. ஏறு மிளகு போட்டுறாத. பாடி இது மாதிரி கழிச்சு போடாத. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக தானே ஏறிச்சு? சரி போடு. 4 மரத்தை ஏறிச்சு. அதுக்கப்புறம் பானை எடுத்தா டைட் வச்சு. ஓகே ஓகே நண்பா. என்னைக்கு போட்டாலும் அடியில் எந்த போல்ட்டு கழட்டினாலும் சரி ஏறு மரம் போட்டுறாதீங்க. இன்ஜினை பொறுத்த வரலும் ஏறு மரம் போயிட்டீங்கன்னா ஸ்லீப் ஆகி போயிடும், மரம் போயிடும். அப்புறம் மொத்தத்துக்கும் சோழி முடிஞ்சு தரான்னு நினச்சிக்க வேண்டியது தான். முடிச்சுட்டுக்கு போங்க அப்படிங்க வேண்டியது தான். இப்போ இது வழியாக தான் ப்ரோ ஆயில் ஊற்றணும். இந்த 5 லிட்டர் ஆயில் இது வழியாக தான் ஊற்றணும். நீ சீலோட சீல் உடைக்கிறதுனாவே ஆட்டிக்கிட்டு வந்துடுறீங்கடா டேய். இந்தான வடி மயில எப்படி உடைக்கிறேன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் போதும். என்னடா ஆயில் ஓட்டையா போட்ட? அங்கே குட்டு குத்துன. ஏண்டா குத்துறதுக்கு ஏண்டா ஏன் அப்படி ஓட்ட? இதை தூக்கி பிய்யத கட்டையம்பளம் எடுத்து வந்து பிய்யு, கையில் வராது. ஓகே ப்ரோ. இது மேலக்கிற மூடி தான் எனக்கு சொன்னதுக்கு ஏப்பா கீழே தட்டி போகிற பிச்சே போடுறதா ஒரு மனசன் விட்டு குத்துறதில்ல. ஊற்ற மாட்டீங்களா? ஊற்றணும். இன்னும் உதவி பிடிச்சதே. ஆடா பாவி. ஏண்டா குத்துன குத்துல பாருங்க ப்ரோ. நீங்களே பாருங்க பிச்சுக்கிட்டே உள்ள போயிருச்சு அது. இது வேண்டாப்பா. டேய் நீ குத்துனதுலங்க பாருதா, இது உள்ள அப்படியே செட்டா கழண்டு விழுந்து போச்சுதா. ஏன்டா டேய் நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா இந்த குத்துனா வராதுடா. அது எப்படா வரும்? இங்க பாருங்க நண்பா, குத்துன குத்துல இது அப்படியே செட்டா கழண்டு வந்துருச்சு. இந்த அப்பா ஏன் வெடிக்க வைக்கிறனா கிரிக்கிறனா? எங்க வெடி வைப்பா? வேணாங்க கோவில கோவில வேணாம் 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 விடு. ஏற மட்டும் எடுத்து விடு. இதில் ஏற ஓட்டு போடுற ஊத்துல போடுற ஊத்துல ஓட்ட அழுத்துறா. போதும். பணம் எடுத்துடுவா போடு. ஓகே நம்ம இப்போ அடுத்தது ஆயில் தூக்கி ஊற்ற வேண்டியதான் சேஃப்டியாக. ஆயில் நெட்டு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. நீ தூக்கி ஊற்றணும். நீ அந்தான போயிடுறேன் தானே, இப்படி போயிடணும். அப்படி தான் பிடிக்கணும். அவன் வந்து அவன் தான் ஊற்றுவான். இன்னும் கொஞ்சம் சாய்ச்சி பிடி. அவன் எப்படி கேன் பிடிப்பான். அப்படி தூக்கூடா கோவில். 5 லிட்டரானு ஆயில் தூக்குறதுக்கு தூக்கி வர ஒன்று அங்கே ஊற்றி போயிடும். ஒரே தட்டில் தட்டி எல்லாம் உடச்சி இப்போ ஆயில் இப்படி எல்லாம் விடி. நான் ஊற்றுறேன் போ. உடச்சதான் நீ அவ்வளோ வெளியா மழை ஓட்டினா மழை போய் வெளியே வந்துடும். தன்னிட்ட பாஸ் சொல்ல முடியாதான். என்ன ஆயில் இட்டு போட்டோம்ல. போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் இருக்குதுல்ல, இதை உடச்சிக்கலாம். இப்படிதான் உடைய பண்ணல. வேற மாடல் உடைப்பானுங்க இன்னைக்கு பார்த்து. போகல இப்படி பண்ணினதுனால வச்சு ஊற்ற முடியுமா? பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சாய்டா சாய். பிடிச்சியா சந்து கிடைக்குதா அங்கே தான். நீ ஊசி பிடிச்சி தான் நமக்கு ஏனும் வடியாது ஒன்றும் வடியாது. அல்ல ஆயில் வடிட்டு போடு. ஒருதா ஒரு நக்கு நக்கிக்க இன்னும் நல்லா இருக்கு. தேன் மாதிரி தான் இருக்குது. எதுக்கு? ஃப்ரீ. அது பாருதா அந்த கேனில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ. எடுத்து குடிச்சிக்கா. உனக்குன்னா ஃப்ரீ. வேறங்களுக்கு கொடுக்கணும்னு லிட்டர் 50 ரூபா. போதும் எடுத்துக்கா. போதும் ஒழுந்ததெல்லாம் போதும் எடு. 5 லிட்டர் இருக்கு 7 லிட்டரு. கோவில் நீ நெட் எடுத்து போட்டு டைட் பண்ணு. போடு விட அந்த ஏர்லாக் எடுத்துடலாம். ஆயில் தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டோட சந்தோஷம். நீ உள்ளூர் குழம்பு வச்சுட்டோ போடு.
அதுக்கெல்லாம் மூடிலாம் இல்லை, தூக்கி வச்சுட்டு இந்த பக்கெட்டு கொண்டு உள்ள வை. ஏன்னா அதுக்காண்டி அது கராய்க்கு வந்துடும். எடுத்து ஓட்டு வை. சும்மா தான் எடுத்துட்டு போவாங்க. வெயிட் பண்ண கிராஸா போகுது அடிது. அது அங்கே இருக்குதுப்பா, போடணும்ப்பா. கரெக்டாக போட்டு கேஜ் செக் பண்ணு. கூட நான் போடுறேன், நீ கேஜ் கேஜி விட்டு பாடு. எவ்வளோ ஆயில் கரெக்டாக தானே அழுத்து. போடுங்க. கரெக்டாகுதா? எட்டா போடா சாமி. போட்டு அது என்ன ஆயில் ஃபில்டர் டீசலுக்கெல்லாம் ஏறினா சரியாக போயிடும். பா அந்தானே போட்டு ஓடியா திருப்பி எடுத்தா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏர் லாக் எடுக்கணும். இந்த நெட்டை லூஸ் விட்டு லிஃப்ட் பண்ணோம்னா ஏர் லாக் எடுத்துக்கலாம். உன்னை அழுத்த தானே சொன்னேன், நீ எதுக்கு அந்தானே போனேன்? நீங்கள் ஏர் லாக் எடுத்து விடாமல் அது வராது. ஓஹோ, இவன் இந்த தோல் வாங்கி சொன்னதுனால. போதும் அழுத்து. இங்கே வீடியோ தெரியுற மாதிரி எடுறா. ஏன்னா அப்படி வச்சு அழுத்தி பிடிச்சி எப்படி தா இப்படி அழுத்தணும், சிதுக்குன்னு அழுத்தணும். நல்லா இப்படி அழுத்து. நிறைய வந்துச்சுண்ணா, அதில் நிறைய வந்துருச்சு. பாரு இவன் சொல்கிறான் பாரு, டைட்டாக வரணுமா. அழுத்து. அதெல்லாம் அதுக்கு போகிறதுக்குமே ஆள் அடிச்சு போடும், டீசல் அடிச்சு போடும் தானே வாமையில். சிதுக்குன்னு அடிச்சு போடும். அழுத்து, நல்லா விட்டு அழுத்து. சும்மா அவுத்துல அடிக்கக்கூடாது. அழுத்து. முடியலையா? அப்புறம் அங்கே மட்டும் அந்த சந்தில் நின்று இருந்தியா அன்னைக்கு? கோவிலுக்கு தான் வாமல் ஆடுறது வெறி. அதெல்லாம் இதில் காட்டு. அழுத்து. பிஸ்கு பிஸ்குங்குது. இன்னும் யார் வெளியே வந்த பாட்டை காணாம காத்து போகுது. எங்க இங்க அழுத்து. தண்ணி மூட்டை நீ அழுத்தினாதான் இதில் வரும், யார் வரும். ஓகே நண்பா, இது மாதிரி ஏர் எடுத்துக்காங்க. ஏர் எடுத்தா தான் இந்த பிரச்சனையும் இல்லை. டைட் பண்ண நீ நுர இல்லாத டீசல் மட்டும் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு. டைட் பண்ணு. துணி எடுத்துடா சந்தோஷ். ஒரு தொடச்சி எடுத்தா இன்னும் புழுதி ஏறும். ஓகே, வேலை முடிஞ்சுது. இதை டைட் பண்ணிட்டு திரும்பி 2 லோடு பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. சுத்தமாக தொடச்சி விடு சந்தோஷ். கோகலை மேலே ஏறு, ஆப்ரேட் பண்ண வண்டியை பஸ் ஸ்டார்ட் பண்ணி விடு. ஐடியல் பண்ணி வண்டியை மட்டம் பண்ணு. தொடச்சிட்டு வாடா கோகுல். ஓகே நண்பா, இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தட் தான். நம்ம ஜேசிபி ஆயில் சர்வீஸ் டன். இதுக்கு எவ்வளோ லேபர் வாங்குவாங்கன்னு ஜேசிபி வச்சுக்கிற நண்பர்கள் வேறு ஏதாச்சும் கேட்டு எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, இதுக்கு எவ்வளோ ஆயில் லேபர் வாங்குவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஆயில் ஊற்றுனதையும் பாருங்கள், இன்ஜின் அப்படியே மாறும் சவுண்டு அமைதியாக. லோடரா இருக்க. ரேஸ் பண்ண லோடர் தூக்க. ஆஃப் பண்ணு. போதும் ஆஃப் பண்ணு. வண்டியில் எவ்வளோ நேரம் ஓடிக்குதுன்னு அவரை பாரு. மார்க்கர் போய் எடுத்துடா. ஓடு. 8100.
8200 இதில் வந்து எழுது ஃபில்டரில். ஓகே நண்பா, இதில் எதுக்கு நாங்கள் எழுத சொல்கிறோம்னா கடைசி ஆயில் சீரிஸ் எப்போ பண்ணோம்னு பார்க்குறதுக்கோசரம் தான். டீசல் ஃபில்டர்லேயும் ஆயில் ஃபில்டர்லேயும் இந்த அவரை எழுதி விட்டோம்னா அடுத்த ஐட்டம் வந்து நம்ம கரெக்டாக ஆயில் சீரிஸ் மறக்க மாட்டோம். இது ஒவ்வொரு ஐட்டம் ஃபில்டரில் எழுதி விட்டிங்கன்னா மறக்காதுக்கா. அதில் எழுதிருக்க அழிஞ்சிருச்சு. ஓகே நண்பா, இது மாதிரி 8200ன்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஐட்டம் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது 8100 மாற்றணுமா 200 மாற்றணுமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? அதுலேயும் எழுதி விட்டுருங்க. இங்கே ஒருத்தமா எழுது 8200ன்னு எழுது, தொடச்சி விட்டு எழுது அந்த இடத்த. அப்போ தான் ஓட்டு நம்ம கோகுலோட கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் பாரு. 8200. சூப்பரு அப்பா. ஹார்ட்டு இங்கே பாருங்களேன் பண்ணுற அட்டுவலி இது பாருங்களேன். ஹார்ட் போட்டான் 8200 ஹார்ட்டு. ஹார்ட்டில் என்ன கோழு போகுது. சூப்பரு. ஓகே நண்பா, இந்த வேலை முடிஞ்சது. ஒரு வழியாக ஆயில் சர்வீஸ் வேலை முடிந்து விட்டது. ஒவ்வொரு ஆப்ஷனை வந்து கேட்குறீங்க நிறையா பேர். இந்த லிவர் ஆப்ஷனை ஒன்று சொல்லாமா? செஞ்சுருவோம். ஓகே நண்பா, அடுத்து ஜேசிபியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் தான். லோடர் இறக்கி விட்டுருவோம். ஓகே நண்பா, இப்போ ஜேசிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் ஸ்டேரிங்கு, இது பிரேக்கு பாருங்க. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேவா? ட்ராக்டர் மாதிரியே தான். இதை லாக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதா அது என்ன. இது வந்து கால் எக்ஸலேட்டர். ஓகேவா? ரோட்டில் அதிகம் யூஸ் பண்ணும் போதையும் முன்னாடி லோடர் யூஸ் பண்ணும் போதையும் அதிகம் எதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா இருசாமி? இது வந்து நோட்டல், அதாவது இந்த செடில் கீர்னு ட்ராக்டரில் சொல்கிறோம்ல இப்போ வந்துக்கிறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் வந்து ஆதியிலிருந்து செடில் கீர் தான். இப்போ வந்து இப்படி தூக்குனீங்கன்னா இது வந்து கிளச்சு, இப்படி தூக்குனீங்கன்னாவே கிளச்சு ஆன் ஆயிரும். இப்படி தூக்கி முன்னாடி தள்ளிங்கன்னா முன்னாடி போகும், அப்படி இப்படி தூக்கி பின்னாடி தள்ளிங்கன்னா பின்னாடி. ஓகேவா? சென்ட்ரல் தான் நோட்டில். இப்போ இது வந்து கீர் வந்து ஃப்ரண்ட் பேக் போகிறதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 1 2 3 4 கியர். இங்கே ஒரு பட்டன் இருக்கும் தெரியுதா? இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சா அது கிளச்சு. இந்த அழுத்தி பிடிச்சி 2வது கியரு 3வது கியரு 4வது கியரு இதை மாற்றி போடணும். இதை ரோட்டில் போகாமல் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தரேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணாடி வைஃபரு, இண்டிகேட்டரு, கண்ணாடி வைஃபரு, ஹெட்லைட்டு பிளாஸு இதெல்லாம் இது இருக்குது. அப்புறமேட்டு இது பாரு இண்டிகேட்டர் வேலை செய்யுதா? அப்படி இந்த சைடு போட்டால் இந்த சைடு வைஃபர் வேலை செய்யணும்னா இங்கடா இதுலேயே வைஃபர் ஆடுதா டிங் 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 டிங்னு. அப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் போய் நின்றுக்கும். இப்போ ஒரு சைட்டில் வந்து ஓட்டுறோம்னா டோசிங் வேலை அதிகமாக ஓட்டுறோம்னா டக்குன்னு ஸ்டேரிங் திருப்ப முடியாது. அதுக்கு பதிலாக இவன் கம்பெனிலேயே வாழைப்பழம் மாதிரி கொடுத்துக்கிறான். இப்படி போட்டு கரகரன்னு சுற்றலாம். இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி அப்போ நம்ம கோகுல் சந்தோஷம் ஆட்டிருந்தா அப்பப்போ ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது வந்து ரேடியா நல்லா குத்து சாங்காக போடணுமா கோகுலுக்கு, அப்போ தான் கேட்கறது ஈஸியாக இருக்குமா. இப்போ போட்டால் நம்ம சேனலுக்கு பால் ஊற்றிடுவாங்க, அதனால் நாங்கள் இப்போ குத்து பாட்டு போடுற ஐடியாவில் இல்லை. அப்புறமேட்டு இது வந்து வேத்தா காற்று வாங்குறதுக்கு காத்தாடி. ஓகேவா? அடுத்தது வந்து இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. நம்ம டிராக்டருக்குலாம் இருக்கும்ல அது மாதிரி ஹேண்ட் பிரேக்கு. ஓகேவா? ஜேசிபி டோரை ஓப்பன் பண்ணோம்னா பாருங்க இங்கே இப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி இழுத்தா வெளியே வந்துடும், அவ்வளோதான். பாருங்க எட்டிட்டு பார்க்குறேன்னா நல்ல பம்பாட்டம். இப்படி மூடிக்கிறோம். அடுத்தது இந்த லோடரு இப்படி பண்ணால் வந்து பக்கெட் ஓப்பனாடா. இப்படி பண்ணால் ஓப்பனா, இப்படி பண்ணால் பக்கெட். நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் நண்பா. ஸ்டார்ட் பண்ணி இப்படி இழுத்தோம்னா பக்கெட் பாருங்க தூக்குதா. ஓகே. அடுத்தது இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி ரைட் சைடு தள்ளினோம்னா பக்கெட் அப்படியே பாருங்க கீழே போகுதா, ஓப்பன் ஆகுதா. அப்படியே லெஃப்ட் சைடு இப்படி இழுத்தோம்னா பக்கெட் க்ளோஸ் ஆகுது பாருங்க. ஓகேவா? அப்படியே ஃப்ரண்டில் தள்ளணும்னா கீழே இறங்கும், இப்படி மேலே தள்ளணும். இப்படி நம்ம நிறவும் போது இதை தான் வந்து நம்ம அதுக்கு மாதிரி இடம் நாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் லோடரோட வேலை, இவ்வளோ தான் ப்ரோ. என்ன லோடர் இப்படி பட்டுன்னா கிளச்சு இப்படி அழுத்திக்கிட்டீங்கன்னா போகிற வண்டி அப்படியே நின்றுக்கும். இது கிளச்சு வீல் சுத்தாது, அதுக்கொசரம் அது அடுத்த ஓட்ட நிறையா கிளியராக சொல்லிடலாம். அடுத்தது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா
கை ரேஸு வேணும்னா வச்சுக்கேன். இதுதான் வச்சு இவ்வளோ வச்சு தான் ஓட்டுவோம் பாரு. சரியா 1500 கம்பெனியில் கொடுத்தது. நாங்கள் 8000 சில்லற ஓடி இருக்குது. இதே தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓட்டுறதுக்கோசரம் நான் கொஞ்சோண்டு மட்டும் ரேஸ் வச்சுக்கிறேன். டிங் டிங் டிங்னு. அடுத்தது நண்பா, இது வந்து இந்த பக்கத்து டெப்ளேஜர் மேலே தூக்குறது இறங்குறது. அதே மாதிரி இந்த பக்கம் சரிதா, இந்த பக்கம் இதோட டெப்ளேஜர் வேலை முடிஞ்சுது. அடுத்தது லிவரு. இதில் மொத்தம் 4 வேலை செய்யும் பாரு. இந்த மூளை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூளை இந்த மூளை இந்த மூளை கோகுல் அப்படி தான் சொல்கிறான். இந்த மூளை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மூளை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மூளை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மூளை ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள் சிரிப்பு பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த பக்கம் இதோட டைரெக்ஷன் தூக்குனா பூம் தூக்கம், அதாவது அப்படியே பக்கெட் மேலே தூக்கம் பாருதா, தூக்குதா? ஓகேவா? தூக்கிட்டோம். இப்போ அடுத்தது இதை வந்து இந்த மூளைக்கு இதை தூக்கணும்னா நெருங்கிக்கும். இப்போ கிட்ட வரும். இப்போ இதை வந்து இப்படி தூக்கணும். ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றை தூக்கணும்ல, அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி தள்ளணும்னா அப்படியே பூமி கீழே இருக்கும். தெரியுதா? அப்படியே இந்த ஸ்க்ரூ பக்கம் அப்படியே இழுத்தோம்னா அப்படியே மேலே தூக்கும். ஓகேவா? அப்புறம் இந்தானே மாறுதில்ல, ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறுதில்ல, அதுக்கு வந்து இந்த மூளை நெட்டை இழுத்தோம்னா இந்த பக்கம் திரும்பும் பாருங்க. வருதா? ரைட் சைடு வருதா? அப்படியே தான் இந்த மூலையில் ஆப்போசிட், அப்படியே இந்த மூளை ஆப்போசிட், அப்படியே இந்த மூளை ஆப்போசிட்டில் இப்படி தள்ளுனா பாரு பூம் லெஃப்ட் சைடு போகுதா? அவ்வளோதான். இதோட வேலை, இந்த 4 குறியோட வேலை இதுதான். இது வந்து பூமி தூக்கிறது, இது வந்து ஏற்றுறது. அப்புறமேட்டு ரைட் சைடு இப்படி அழுத்துனா ரைட் சைடு, இப்படி அழுத்துனா லெஃப்ட் சைடு. ஓகேவா? அடுத்தது இதுக்கு வரும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டிக்கு, அதாவது அந்த முன்னாடி இப்படி நல்லுது அது பாரு மேலே தூக்குதா? இதை அப்படியே இப்படி இதை கீழே இழுத்தோம்னா அது இறங்குதா? அப்படியே மேலே தூக்குனா மேலே எந்திரிக்கும். இந்த டைரெக்ஷன் இதுவும் வந்து ஸ்டிக்கு ஓப்பன் பண்ணுறது. பக்கெட் அப்புறம் கடைசியாக மண் அள்ளுது பாருங்க, அது இந்த குறி பாரு திரும்ப பாருங்க. அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டேன், திரும்புது பாரு. திரும்பியும் இதை வந்து இப்படி தள்ளுனா ஓப்பன். அவ்வளோதான் நண்பா. இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஜேசிபி லெவர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ அள்ளும் போது இதை தான் இப்படி வச்சுக்கிட்டு இப்படின்னு ஆட்டி அள்ளுவாங்க. இப்படி நம்ம இஷ்டத்துக்கு இப்படி திருப்பினா திறக்கும் மூடும், இப்படி அள்ளிக்கலாம் நண்பா. அவ்வளோதான் நண்பா. ஒரு ஜேசிபி வந்து சிம்பிளாக உங்களுக்கு டைரெக்ஷன் இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே ஓட்ட வந்துடும். கோகுல்லாம் நோட்டு போட்டு எழுதி மனப்பாடம் பண்ணி இப்போ தான் டைரெக்ஷன் கற்றுருக்குறான். அதனால் கோகுல் ஆட்டுறான் நம்பரு. ஆட்டு நீ ஆட்டு. நான் இப்படி இருந்தால் தான் கேமராவுக்கு கரெக்டாக காட்டுக்கும். அப்படியே ஆட்டு. பாரு கோகுல் ஆட்டுறது பாருங்க. பாரு அப்படி தான் மண் அள்ளணும். அங்கே மண் அல்லாத வாசல் அல்லாத அப்படி மடக்கி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் சைட்டுக்கு. பாரு கோகுல் ஆட்டுறது பாரு. நல்லா தான் அள்ளி போடுது. ஓகே நண்பா, அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக்கர் மிஸ்யூர். போதும். டாட்டா பாய் பாய். அது என்ன பொனாயோட தெரியறான்?